ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பிரைடல் வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி எல்லோ பட்டனும் ஜிப்ஸியும் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். எல்லோ பட்டன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து பொக்கே ஷாப்பில் 2 ஃப்ளவருமே பொக்கே ஷாப்பில் தான் கிடைக்கும், இல்லைனா பெரிய பெரிய பூ மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒயிட் கலரில் ஜிப்ஸி இருக்குது இல்லைங்களா, இது வந்து பெரிய பெரிய பஞ்சாக கிடைக்கும். நம்மளுக்கு பாதி பஞ்ச் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா அதில் கால்வாசி அளவு பஞ்ச் வேணாலும் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். பூ மார்க்கெட்டில் பிரித்து தருவாங்க. அதை வந்து இந்த மாதிரி பூ இருக்கிறதெல்லாம் பார்த்து சின்ன சின்ன கிளையாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நார்மலாக ரிப்பன் எடுத்துக்கலாம். கோல்டு கலர் ரிப்பன் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்காக. இது வந்து 1/2 இன்ச் ரிப்பன் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து வாழை நார்லையோ இல்லை நூலை கூட 5 6 மடித்து வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி பாருங்கள் 3 மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு பூ கட்டுற நூலை அதில் வந்து 2 3 சுற்றி நார்மலாக கயிறு முடி போடுற மாதிரி முடி போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து ஜிப்ஸி வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக பஞ்ச் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 5 கொத்து 6 கொத்து சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று சேர்த்திக்கலாம் பாருங்கள். ஒரே ஹைட் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி குட்டி குட்டியாக பஞ்ச் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது அந்த மாதிரி கட்டும்போது ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெடி பண்ணி வச்சுட்டும் கட்டிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு கட்டும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி பஞ்ச் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம ரிப்பனில் சென்டராக வச்சு இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிக்கலாம் பாருங்கள். 2 சுற்று சுற்றிக்கலாம். நாட்டு எங்கேயும் போட தேவையில்ல. இந்த மாதிரி அன்னீவனாக இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிடுங்க. ரொம்ப காம்பு நீட்டிட்டு இருக்க வேண்டாம். குட்டியாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், எல்லோ பட்டன் எடுத்து இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. சென்டராக வச்சுட்டு 2 சுற்று 3 சுற்று சுற்றிக்கலாம். நம்ம சாமந்தி பூ இருக்குது இல்லைங்களா, பெரிய சாமந்தி பூ, அதே மாதிரி இது எல்லோ கலரில் சின்னதாக இருக்குது. இது வந்து எல்லோ பட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம பூ மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைனா பொக்கே ஷாப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லோ பட்டனை வச்சு 2 சுற்று சுற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைடும் ஓரங்களில் ஜிப்ஸி வச்சு சுற்றிக்கலாம். அடுத்து சென்டராக ஒரு பெரிய பஞ்ச் அளவு ஜிப்ஸி வச்சுக்கலாம் பாருங்கள். வச்சுட்டு இந்த மாதிரி 2 சுற்று 3 சுற்று சுற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், ஒரு பட்டன் வச்சுக்கலாம். நல்லா காம்பு நீளமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஹைட்டு ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. 2 சுற்று சுற்றிக்கலாம். மறுபடியும் ஜிப்ஸியில் ஒரு கொத்து நல்லா பெரிய கொத்தாக எடுத்து இந்த ஓரமும் வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த ஒரு கொத்து 2 கொத்து எடுத்து இந்த மாதிரி ஓரங்களில் எங்கேயும் கேப் இல்லாத ஜிப்ஸி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஓரங்களில் வச்சுட்டு அடுத்து 2 சுற்று சுற்றிட்டு சென்டராக ஜிப்ஸி கொஞ்சம் வச்சுட்டு 2 சுற்று சுற்றிக்கலாம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு சுற்றிக்கலாம். எல்லோ பட்டன் பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கணும். ரவுண்டாக ஓரங்கள்லேயும் 2 சைடும் நம்ம ஜிப்ஸி வச்சு நிரப்பிடணும். அடுத்து சென்டரில் கொஞ்சம் பெரிய பஞ்ச் அளவு ஜிப்ஸி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து எல்லோ பட்டன் வைக்கும்போது தொடர்ந்து எல்லோ பட்டனே இல்லாமல் சென்டரில் ஒயிட்டு எல்லோ அந்த மாதிரி இருக்கும். ஜிப்ஸி வந்து ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பிங்க் கலரோ கோல்டு கலரோ நம்மளுக்கு எந்த கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக தேவைப்படுதோ அந்த கலரில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட நம்ம கட்டிக்கலாம். இது வந்து சின்னதாக ஒரு 3 இடத்துல பட்டன் வச்சா போதும். சின்னதாக ரெடி பண்ணி நம்ம ஃப்ரீ ஹேரில் வச்சாலும் வச்சுக்கலாம் பிரைடல் வேணி. அப்படி இல்லை லென்த்தாக வேணும் அப்படின்னா நம்ம கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா லென்த்தாக வேணும் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டும்போது ரிப்பன் வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் 1 ஜான் அளவு ரிப்பனும் லாஸ்ட்டாக முடிக்கும்போது கொஞ்சம் ஒரு ஜான் அளவு ரிப்பனும் விட்டுருங்க. எனக்கு வந்து இன்றைக்கி ரிப்பன் தேவைப்படலை, அதனால் நான் இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணுறேன். இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கட்டிட்டு லாஸ்ட்டாக பூ கட்டுற மெத்தடில் நல்லா இறுக்கமாக 2 3 முடிச்சு போட்டுருங்க. அப்படி முடிச்சு இந்த மாதிரி பூ கட்டுற மெத்தடில் போட தெரியல அப்படின்னா சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் காம்பு ரிப்பனு இந்த மாதிரி 2 ஓரங்களில் இருக்கிற ரிப்பனையும் கட் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி யூபின் போட்டு வைக்கிறதுனால ரிப்பன் தேவைப்படாது. கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா 2 சைடு நீளமாக ரிப்பன் விட்டுருங்க. அடுத்து ஒரு குட்டியாக ரிப்பன் எடுத்துக்கோங்க. ரிப்பன் இருந்தால் ரிப்பனில் வச்சு செய்யுங்க. அப்படி இல்லைனா வாழை நார்லையோ அப்படி இல்லைனா இந்த பூ கட்டுற நூலு கூட நல்லா மொத்தமாக மடித்து வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரிப்பனை வந்து நுனியில் பாருங்கள் இந்த மாதிரி 2 சுற்றி முடிச்சு போட்டுக்கோங்க. பூ கட்டுற மெத்தடில் நாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா கயிறு முடிச்சு போடுற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், ஜிப்ஸி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதோட சென்டராக பார்த்து நம்ம எல்லோ பட்டன் எடுத்து வச்சுக்கலாம். 2 சுற்று இந்த மாதிரி வச்சுட்டு 2 சுற்று சுற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. அடுத்தடுத்து பாருங்கள், ரவுண்டாக எங்கேயும் கேப் இல்லாமல் ஜிப்ஸி இந்த மாதிரி வச்சு 2 சுற்று சுற்றிக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி எல்லோ பட்டனோட முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா இடத்துலையும் ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஜிப்ஸி வச்சு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பு அன்னீவனாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிஞ்சாலும் கட்டிக்கலாம். நல்லா இறுக்கமாக 2 முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் பாருங்கள். அவ்வளோதான். ரிப்பன் வந்து எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. ரிப்பன் இல்லாமல் கூட நம்ம எல்லோ பட்டனோட காம்பு நல்லா நீளமாக இருந்தது இல்லைங்களா, அதை கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப அழகாக பிரைடல் வேணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.